ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். அண்மையில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 திரைப்படம் இந்த 2024 அதிக கலெக்ஷன் பண்ண ஒரு படம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்லு அர்ஜுன் அவரோட வாழ்க்கையில் சாதனையாகவும் சோதனையாகவும் அமைஞ்சிருக்கு. அது என்ன சாதனை சோதனை முதல்ல எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நான் முதல்ல சோதனை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, சாதனைங்கிறது எப்போதுமே ஒரு இடத்துல நிற்க போகிறதில்ல, அதை வந்து வேற யாரும் முறியடிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அல்லு அர்ஜுன் அவர்களே திரும்ப அடுத்த படத்தில் முறியடிப்பார். அதை தாண்டி சாதனைங்கிற ஒரு ஃபிக்ஸே கிடையாது. கண்டிப்பாக அந்த படத்தில் இவ்வளோ நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம், இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, அடுத்த படம் இதோட நல்ல ரிசல்ட் வரணும் தான் உழைப்பமே தவிர இனிமேல் இந்த படம் ரிசல்ட்டே வந்துடக்கூடாது நம்ம யாரும் உழைக்க மாட்டோம். ஆனால் சோதனை அப்படி கிடையாது. நம்மளை அனுபவிச்ச வரையும் போதுண்டா, இனிமேல் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு செயலே செஞ்சிடக்கூடாது, நம்ம பேக் அடிக்கிறது தான் வந்து சோதனை. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு இந்த புஷ்பா 2 வந்த சோதனை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓவராலாக தெரியும். அதாவது வந்து ஓவர் க்ரௌடில் ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் மாட்டி அந்த கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. அதனால அல்லு அர்ஜுன் அவர்களை கைது செஞ்சு சிறையில் ஒரு இரவலாம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களும் சொன்னது என்ன அப்படின்னா, அல்லு அர்ஜுனோட கைதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இருக்குது. இதில் வந்து ரேவந்த் ரெட்டியுமா இருக்கட்டும், பவன் கல்யாணா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு நடிகர் வந்து எப்படி தெலுங்குல 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுட்டு போகலாம், இது வந்து ராஜமௌலியோட வசூலை வந்து பீட் பண்ணுதுன்ற மாதிரி பல கருத்துக்களை நிறைய பேர் முன் வச்சாங்க. அது உண்மை கருத்துக்களாகவும் இருக்கலாம், ஒரு சில பேரோட மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இது மாதிரியான கருத்துக்கள்லாம் உலா வந்தது. ஒரு கட்டத்தில் அல்லு அர்ஜுனுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன், அதாவது கண்டிஷன் பெயில் கிடைச்சி வெளியில் வராரு. வெளில வந்ததுக்கப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரேவதி அப்படிங்கிற பெண்ணோட குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் அவங்க குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்சாரோ எல்லா உதவியும் நான் பண்ணுவேன். ஈவன் அந்த அந்த பெண்ணோட மகன், அதாவது அந்த ரேவதி அவர்களோட மகன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவருக்கும் என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு மூளை சாவு அடைஞ்சிட்டார். அது என்னடா மூளைச்சாவு அப்படின்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட மூளை சாவு அப்படிங்கிறது ஒரு மனிதன் அதாவது இறந்தும் உடல் மட்டும் உயிரோட இருக்குன்னு சொல்லலாம், அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இதயம் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு மூளை அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இஸ் அ மேன் பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிட்னியாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், இது மாதிரி ஆர்கன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா, உயிரோட இருக்கும்போது அந்த ஆர்கன்ஸ் எடுத்தால் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பொருத்தும் போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். ஆனால் இந்த இடத்துல இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அல்லு அர்ஜுனுக்கு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷன். ஒரு பக்கம் அந்த ரேவதி அப்படிங்கிற பெண் இறந்த ஒரு விஷயத்துலேருந்தே அவர் இன்னும் வெளியில் வரல, அதை வச்சே பல அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு மூளை சாவும் அடைஞ்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த க்ரௌடில் மாட்டிட்டாங்க. ரேவதி ஒரு பக்கம் வந்து உயிரை விட்டுட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு மூளை சாவு அடைஞ்சிருச்சு. இனிமேல் அல்லு அர்ஜுனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. உடனே பிளெஸிங் பண்ணி எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்கோ இல்லைனா டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போகிறதுக்கோ செய்த தவறுக்கு அவர் ரிக்ரெட் பண்ணி அடுத்து ஒரு இந்த மாதிரியான ஒரு தவறு பண்ணாமல் தான் இருக்க முடியுமே தவிர அவர் சுத்தமாக வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் எவ்வளோ பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் அல்லு அர்ஜுன் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வச்சு செய்வாங்கன்றதுல எந்த ஒரு குழப்பமுமே கிடையாது. அண்மையில் படித்த ஒரு நியூஸில் அந்த பையனுக்கு மூளை சாவு அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. வழக்கம் போல் வந்து பொய் செய்தியாக தான் போடுறாங்கன்னு சொல்லி வெரிஃபைலாம் பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அந்த இன்டர்மீடியட்லேயே இருந்துருமா, இன்னும் ரிசல்ட்டாக வெளியிலே விடாமல் இன்டர்மீடியட்லேயே வச்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ வந்து அல்லு அர்ஜுனுக்கு சோதனையாக இருக்குது. சரி, சோதனையை சொல்லிட்டோம், இது வந்து சாதனையாக சொல்கிறதா இல்லைனா வந்து இது அல்லு அர்ஜுனோட சாதனையாக சொல்கிறதா இல்லை இந்தியன் சினிமாவோட சாதனையாக சொல்கிறதான்னு தெரில. இருந்தாலும் சொல்கிறேன், இதை எப்படி கன்சிடர் பண்ணுறதுங்கிறது உங்களோட விருப்பம். அல்லு அர்ஜுனோட நடிப்பில் வந்து புஷ்பா படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணது நம்ம எல்லாருமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1500 கோடியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். ஒரு பக்கம் வந்து தங்கல் அப்படிங்கிற படம் தான் இந்தியாவிலே அதிக கலெக்ஷன் பண்ண படம், 2000 கோடி. அதுக்கடுத்து பாகுபலி சீக்வல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாகுபலியை பீட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 இருக்குது. ஸோ கூடிய சிறுவிலே அது வந்து ஒரு 1800 கோடி இது மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னா தங்களுக்கு அடுத்த இடமாகவும் கிட்டத்தட்ட தங்களுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லாமல் ஒரு தெலுங்கு சினிமா ஒரு ஹிந்தி ஃபில்மை பீட் பண்ணுற இடத்துல இருக்குன்றதை அவங்க மிகப்பெரிய ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. பணம் சம்பாரிச்சு என்னங்க பண்ணுறது, ஒரு பக்கம் வந்து 2 உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற கவலை தான் அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோகத்தோட சோகமாக இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் முடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ அண்மையில் இளையராஜா அவர்கள் கோயில்களை உடலன்னு சொல்லி பயங்கரமான நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வழக்கம் போல் ராஜா வந்து நம்ம எல்லாருக்கும் மொக்கை கொடுக்குற மாதிரி ஒரு மொக்கையை கொடுத்துட்டு போயிட்டார். நடக்காத ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க, அப்போல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு எல்லா மரியாதையும் கிடைச்சதுன்னு சொல்லி அவருக்காக குரல் கொடுத்த ரசிகர்களுக்கு கூட மார்க் பண்ணுற மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்தார். சரி பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, உங்களை ரசிக்கிற நாங்கள் எப்போதுமே ரசிச்சுக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நாங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுத்துட்ருப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை. இப்போ இந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இளையராஜா பற்றின அப்டேட் தான். இன் ரீசெண்ட் டேஸாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது.
இளையராஜாவோட பைபிக் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, போஸ்ட்போன் கூட கிடையாது, ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதாவது இளையராஜாவோட பயோபிக்கை நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்க இருக்காரு, அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்மையில் நடந்த நிறைய சர்ச்சைகள் காரணமாக, நிறைய பிரச்சனைகள் காரணமாக தனுஷ் மற்றும் அருண் மாதேஸ்வரன் இவங்களுக்குள்ள இருக்க மனக்கசப்பு, தனுஷ் மீது பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாக்கு இருக்க மனக்கசப்பு, இதனால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர காசிப்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ட்ராப் கிடையாது, இந்த படம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இளையராஜா வந்து நிறைய மாற்றங்களும் நிறைய திருத்தங்களும் கொடுக்குறதாகவும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் இருக்காரு. இப்போ இளையராஜா பயோபிக் பண்ணுறனா தன்னை முழுவதுமாக அதுக்காக அர்ப்பணிக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் குபேரா வச்சிருக்காரு, நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் வச்சிருக்காரு, அடுத்தடுத்த ஒரு படங்கள் நிறைய வச்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ டென்ஷனில் என்னால் நடிக்க முடியாது, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கிராஃப்டபுள் மூவி, அதனால் வந்து அதுக்கு நான் டெடிகேட்டடாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இளையராஜாவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிஎன்ஆவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே காத்துருங்க. இளையராஜா அவர்களோட பயோபிக் வந்து ட்ராப் ஆகலை, போஸ்ட்போன் தான் ஆகிருக்கு. அதனால் கூடிய சீக்கிரமே அந்த படம் வெளியில் வரும். எஸ்டிஆரை பற்றி என்னடா அப்டேட் இருக்குது, அவர் என்ன படம் கொடுக்க போகிறாரு, ஒரு பக்கம் தக் லைஃப் வரப்போகுது, வேறு அடுத்த படம் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு தெரியாமல் நிறைய ரசிகர்கள் குழம்பிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் டிஎன்ஆவோட, அதாவது நம்ம டீனான்னு சொல்லுவோம் தனுஷ் அவர்களை, தனுஷோட லைனப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 படம் சொல்லலாம், சூர்யாவுக்கு 3 படம் சொல்லலாம், அஜித் அவர்களுக்கு அடுத்தடுத்து 2 படம் வரப்போகுது, விஜய் அவர்களுக்கு கடைசி படம், நம்ம ரஜினி அவர்களுக்கு ஜெயிலர் 2, கூலி, இது மாதிரியான படங்கள் இருக்குது, கமல் அவர்களுக்கும் படம் இருக்குது. தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருமே அடுத்தடுத்து லைனப் வச்சுருக்காங்க, அப்டேட்டும் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் கூட. ஆனால் அப்டேட்டே இல்லாமல் இன்னும் தன்னோட தலைமை வந்து பயங்கரமாக கம்பேக் கொடுப்பார், அடுத்த படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி தக் லைஃபை தாண்டி எதிர்பார்க்குற ஒரே ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள். இன்னும் கொரோனா குமார் படத்துக்கான இந்த ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகலை. ஈவன் சொல்ல போனால் STR 48 48வது படம் நடிக்காமலே 49வது படம் ரிலீஸ் ஆகிறது நம்ம சிம்புவோட லைஃப்பில் தான். இது மாதிரியான விஷயங்கள் பெருமைகள்லாம் அவருக்கு மட்டுமே சேரும். அப்படின்ற பட்சத்தில் STR 48 கூட இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனர் வந்து அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது ஆட்மேன் ப்ரொடக்ஷனில் ரெடி ஆகிறதாவும் இன்னொரு பேச்சும் இருக்குது, அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இது மாதிரியான பல குழப்பங்கள் ஒரு பக்கம் STR 48 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் இப்போ ரிலீஸ் ஆக போது, கம்மியில் வேறு என்ன படம் வச்சிருக்காரு அப்படிங்கிற கண்டிப்பாக எதுவுமே தெரியலை. அவர் சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கிடையாது. பட் நம்ம STR அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைபிங் ஸ்டாராக மாறிடுறாரு. எங்கே அந்த வைபிங் ஸ்டாராக அவர் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சர்ட்டில். ஸோ இனிமேல் STR அவர்கள் என்ன படம் பண்ண போகிறாருன்னு யாரும் கேட்கக்கூடாது, இனிமேல் எந்த ஊரில் அவர் கான்சர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கேட்கணும். சொல்ல போனால் வந்து இன்ஸ்டாலாம் பயங்கரமாக STR மேலே யாரும் கம்பேக் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, மேன்வேல் STRன்னு சொல்லி கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்மான்னு ஒரு டான்ஸ் ஆகிற மாதிரி பெப்பிங்கான ஸ்டெப்லாம் போட்டுட்ருக்காரு. ஸோ இன்னும் STRக்கு அந்த எனர்ஜி குறையல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கான்சர்ட்டில் போடுறத விட அடுத்தடுத்து படங்களில் போட்டு உங்களோட கெரியரையும் சரி உங்களோட லைஃப்லையும் சரி அதை தாண்டி உங்களை ரசிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு இது மாதிரியான ட்ரீட்டுகள்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இனிமேல் STR வந்து மாதத்துக்கு ஒரு கான்சர்ட் பண்ண போகிறதா பிளானில் இருக்கிறதா அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க சோர்சஸ்லாம் நிறைய பேர் தகவலை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில் நடந்த சிங்கப்பூர் கான்சர்ட்டில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு நம்ம STR அவர்களுக்கு. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இதுவரையும் அவர் பாடின பாட்டே கிட்டத்தட்ட 120 பாடல்களுக்கு மேலே இருக்குது, சின்ன வயசுலேருந்து பாடிய பாடல்கள்லாம். அதனால் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கான்சர்ட்டில் நம்ம அதிகபட்சம் ஒரு 3 சாங் இல்லைனா ஒரு 5 சாங் பாடணும் அப்படின்னாலே நம்ம ஒரு 10 to 15 கான்சர்ட்ஸ் போட்டுடலாம். அதனால் இனிமேல் அடுத்து ஒரு 15 கான்சர்ட்ஸுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் பணமும் சேரும், அதே நேரம் ஃபேன்ஸை வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெல்லாம் அவர் எடுத்திருக்காராம். பட் நம்மளோட ரெக்வஸ்ட்லாம் என்ன அப்படின்னா, சிம்பு அண்ணா தயவு செஞ்சு வந்து கான்செர்ட்லாம் ஒரு மூலையில் அது வந்து ஒரு டைம் பாஸாக வச்சுங்க. பட் உங்களோட மெயின் ப்ரொஃபஷன் அண்ட் ஹாபியாக வந்து சினிமாவை வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஃபேன் இன்னும் வந்து யாருமே தூங்கலை, இன்னும் யாருமே ஓய்வு எடுக்கலை. அதனால் பெப்பியாக இருக்க உங்கள் ஃபேன்ஸாக நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக வச்சுங்க அப்படிங்கிறத நம்மளோட ரெக்வஸ்ட்டு. யார் யாரெல்லாம் STR அவரோட கான்செர்ட்டை விரும்புறீங்க, யார் யாரெல்லாம் அவரோட படத்தை விரும்புறீங்க, யார் யாரெல்லாம் இரண்டையும் விரும்புறீங்க, யாரெல்லாம் எதுவுமே வேணாண்டான்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. லாஸ்ட் 2 டேஸாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த பக்கம் திருப்பினாலும் நம்ம சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் அதர்வா, சுதா கொங்கரா, இவங்க 4 பேர் இருக்க ஃபோட்டோவை எல்லாரும் ஸ்டேட்டஸாக போட்டு தள்ளுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சேனலில் இருக்கிறதுனால வந்து PROஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய சேனல்ஸில் வேலை பார்க்குற பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லாம் வந்து SKவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜெயம் ரவி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. அதர்வாக்கு வந்து இது மாதிரியான ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமைகிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி ஓவர்வெல்மிங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த பேசணுமே, இன்னும் பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தா போச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களோட சம்பளம் வந்து புறநானூறு படத்தில் கிடுகிடுன்னு உயர்ந்து பக்கத்து வீட்டில் போய் உழுகுதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரன் படம் நமக்கே தெரியும் 460 கோடி ரூபாய் வசூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாமல் ஓவர்சீஸ்லேருந்து அதெல்லாம் கணக்கே பண்ணாமல் இப்போ வரையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, AR முருகதாஸ் படத்துக்கு வாங்கின சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோட சம்பளத்தை நான் 3 மடங்கு உயர்த்த போகிறேன்னு சொல்லி இந்த படத்துக்கு 70 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாக ஒரு பக்கம் சொல்லப்படுது. 70 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு, அதாவது 70 கோடி ரூபா வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா, இந்த புறநானூறு படம் ஓடுதில்ல, இதுலேருந்து எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிவகார்த்திகேயன் தரப்பு வச்சதா
சொல்கிறாங்க. அது இன்னும் சிவகார்த்தியின் சைட்லேருந்து யாரும் அஃபிஷியலாக சொல்லலை. பட் அவர் சைடில் இருக்கக்கூடிய சோர்ஸ் தான் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் 70 கோடியை வந்து சம்பளமும் உயர்த்தியிருக்காராம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் அவர் வந்து இந்த படத்தில் நம்ம எஸ்கே அவருக்கு வில்லனாக நடிக்க போகிறாரு. ஸோ இந்த வில்லனாக நடிக்கிறதுக்கு முதல்ல 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லி எல்லா ப்ராஜெக்ட்லாம் கமிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 8 கோடி ரூபாய் அவர் கேட்டிருக்காரு. இஃப் இன்கேஸ் உங்களால் 8 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு படம் வந்ததுக்கப்புறம் அதில் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டிருக்காரு. ஏன்னா அது ஆகா ஓஹோ நீங்கள் சம்பளத்தை உயர்த்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அண்மையில் நான் எடுக்கிற இன்டர்வியூஸ்லாம் பேசிக்காக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி நல்ல படம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட 100 கோடி ரூபாய் இருந்தால் பெஸ்ட்டாக 4 படம் எடுக்கிறாங்க. 25 கோடி ரூபாய் வச்சுட்டு 4 படம் எடுக்கிறாங்க. அதில் கதை நல்லா இருக்குது, கலெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. உதாரணத்துக்கு மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம் உட்பட எவ்வளோ படங்கள் சொல்கிறாங்க. பிரேமலு உட்பட எவ்வளோ படங்கள், காந்தாராவாக இருக்கட்டும், இது மாதிரி. ஆனால் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் சம்பளமே 100 கோடி 50 கோடி மேலே போகுது. இதெல்லாம் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ போகுது, அந்த படத்துக்கான கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டு ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற தேட்டரோட ப்ரைஸஸ் இவ்வளோ ஆகுது, டிக்கெட்டோட ப்ரைஸஸ் இவ்வளோ ஆகுது. அதனால் விருப்பாகிற ஃபேன்ஸ் எல்லாருமே இனிமேல் படம் நான் வந்து 200 கொடுத்து பார்க்குறேன்னா அதில் கண்டென்ட் வேணும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஆயிட்டாங்கன்ற மாதிரி நிறைய சினிமா கிரிட்டிக்ஸ்லாம் நம்ம இன்டர்வியூவில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இவங்களோட சம்பள உயர்வு, இவங்க உழைக்கிறாங்க, அதுக்காக சம்பளம் வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. பட் இவங்களோட சம்பள உயர்வெல்லாம் ஒரு கட்டத்தில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம தலையில தான் வந்து விடியுது. ஒரு பக்கம் சிவகார்த்தியன் 70 கோடியோ, இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி 8 கோடி வாங்குறதுனாலே நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் இவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு சொசைட்டிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேர் சம்பளம் ஏற்றிட்டாங்க. என் தலைமை அதர்வா என்ன ஏற்ற போகிறாரு, இல்லை நான் எனக்கு சம்பளமே வேணாம், இந்த படத்தில் நடித்து எனக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படின்லாம் தெரில. இவங்களே இவ்வளோ சம்பளம் ஏற்றுறாங்களே. நம்ம ஜிவி பிரகாசனுக்கு இது 100வது படம். அப்போ அவர் எவ்வளோ ஏற்றுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் வரல. அது வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த சம்பள உயர்வு குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஒரு பக்கம் சிவகார்த்தியின் சம்பளத்தை ஏற்றுறாரு, இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி சம்பளத்தை ஏற்றுறாரு. அப்போ நான் ஏற்ற மாட்டேனா, இவங்களோட படம்லாம் ஹிட் ஆகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்மையில் ஒரு மியூசிக் டைரக்டர் அதிபயங்கரமாக சம்பளம் ஏற்றினதாக சொல்லப்படுது. அது யாரும் கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த சம்பள உயர்வால் தான் ஒரு முக்கியமான அப்டேட் வரலைங்கிற ஒரு பழியும் தூக்கி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12/12 தலைவர் ரஜினி அவர்களோட பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நம்ம எல்லாருமே 2 அப்டேட் எதிர்பார்த்தோம். ஒன்று கூலி, ஸோ லோகேஷ் கனகராஜோட பயங்கரமான குக்கிங்கில் ஒன்று வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. சரி ஓகே, நம்ம எதிர்பார்த்த அளவில் இல்லை, இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம். எங்கள் அண்ணன் நெல்சன் அண்ணன் உறவுப்பில் பயங்கரமாக ஜெயிலர் 2 ஒரு அப்டேட் விடுவாரான்னு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் அப்படின்ட்டாப்புல. என்னடா ஏப்ரல் ஃபுல்லுங்கிறாருன்னு பார்த்தா அந்த படத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. சொல்லப்போனால் இதுக்கு ஆதித்யராம் சிட்டியில் வந்து அந்த ஜெயிலர் 2க்கான அந்த எப்படி சொல்கிறது, அந்த கண்டினியூஷன் இருக்கும் தெரியுமா, அதுக்கான ஒரு ஷூட்லாம் போனதாலும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயிலர் 2 எப்படி வரப்போகுது, அனிருத் என்ன பிஜிஎம் போடுவாப்பில் அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படிங்கிற மாதிரி நெல்சன் ஒரு ட்வீட்டை போட்டு முடிச்சிட்டாப்புல. சரி, இதுக்கு பின்னாடி என்ன தான் இருந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது வந்து ஒரு ஆளும் ஒன்று சொன்னாங்க. அதான் வந்து ரஜினி அவர்கள் இந்த படம் இந்த இதுக்கு நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. இன்னொரு பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் சென்னையில் ஃப்ளட்டு, ரெட் அலர்ட்டுங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் ரஜினி அவர்கள் அதை தவிர்த்தார் அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய காரணத்தை தூக்கி வச்சிருக்காங்க. இது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, குண்டை தூக்கி போடுது நம்ம மேலே. அனிருத் வந்து ஜெயிலர் 2 படத்துக்கு 17 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காராம். என்னது 17 கோடியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலாநிதி வர நெஞ்சா பிடிச்சிட்டு அப்படியே சன் டிவி நெட்வொர்க் பில்டிங்கில் படுத்துட்டாரான். ஐயோ, லாஸ்ட் படம் ஹிட் ஆனதுனால உனக்கு போர்சி கார்லாம் வாங்கி கொடுத்தேன், நீனே 17 கோடி கேட்குற அப்படின்னு. அதுக்கு ஒன்று இவர் என்ன சொல்லிக்கிறாப்புல, இங்கே பாருங்கள், படம்லாம் ஒன்றும் சும்மா கிடையாது, மியூசிக்கும் சும்மா கிடையாது. தலைவர் இப்படி திரும்பினா அலும்ப பார்த்தேன் மியூசிக் போடுறேன், திரும்ப இப்படி நேரம் எந்திரிச்சா மியூசிக் போடுறேன், இவ்வளோ விஷயம் போடுறோம்ல. சிவராஜ்குமார் சும்மா நடந்து வந்தார், அவர் எப்படி மாஸ் ஆனார், என்னோட பிஜிஎம்லாம் மாஸ் ஆனார். ஜாக்கி ஷெரூப் இருக்கார், அவர் எப்படி மாஸ் ஆனார், என்னோட பிஜிஎம்ல தான் மாஸ் ஆகுறாரு. இவ்வளோ மாசம் நான் இறக்கி உங்களுக்கு இத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுத்தா நீ எனக்கு 17 கோடி தர மாட்டியா? சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டுக்க அப்படின்ட்டாரான். ஐயோ வேணாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அவசரப்பட்டு ப்ரொமோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா கமிட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 17 கோடி கொடுக்க எனக்கு ஓகே, நெல்சன் அதுக்கப்புறம் எவ்வளோ ஏற்ற போகிறான்னு தெரியல. ஸோ நெல்சன் ஏற்றுற சம்பளம் ஓகே, ரஜினி அவர்களோட சம்பளம் ஓகேன்னு சொல்லி இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமா தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால சன் பிக்சர்ஸோட குழுமம் வந்து யோசிச்சிட்டாங்களாம், இல்லை 17 கோடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் துண்டுகிண்டெல்லாம் போட்டு பேச்சுவார்த்தை போட்டு பேசி முடிப்போம், அதுக்கப்புறமா ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லப்படுற அதாவது சொன்னதாலாம் தகவல்கள் வருது. அனிருத் அவர்களால் தான் இந்த ஜெயிலர் 2க்கான ப்ரொமோ வரல, ஜெயிலர் 2க்கான ஷூட்டே ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு பழியை தூக்கி இப்போ நம்ம தலைவர் அனிருத் மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு தலைவர் என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரில. 17 கோடியெல்லாம் கேட்டால் தாராளமாக கொடுங்க. எவ்வளவோ கேட்கவே முடியாத இசைகள்லாம் இங்கே வர்றப்ப கண்டென்ட்டே இல்லாத படம்லாம் அனிருத் மியூசிக்காக ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் அனிருத்துக்கு காசு கொடுக்கலாம்,
சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெயிலர் 2 கொடுக்குறாங்களா இல்லை கடைசி வரை அவங்க நமக்கு கதையை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த 5 கண்டென்ட்டுகளோட சினிமா 360 முடியுது. நம்ம ஜெயிலர் படம் வராததுக்கு அனிருத் மேலே பழிய போட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறமா ஜெயம் ரவி இவர்கள் சம்பளம் ஏற்றிய விஷயமா இருக்கட்டும், நம்ம இளையராஜாவோட பைபிக் திரும்ப ஜூன் மாதம் ஆரம்பிக்குது 2025 அப்படின்னு சொன்னாங்க, அது குறித்த விஷயங்களும் சரி, எஸ்டிஆர் அவர்கள் நாடு விட்டு நாடு கான்செர்ட் பண்ண போகிற விஷயங்களும் சரி, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.